நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், சும்மா இருக்கிறவன கோவப்படுத்துறது. உனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்? பேசிருக்கலாம் வராதுன்றல. கோபம் வந்தா கோபம் வந்தால் என்ன செய்வாய்? வராது. வராதா? கோபம் உனக்கு வந்துருச்சு, அப்ப நீ என்ன செய்வ? சிரிச்ச முகமா இருக்கு அப்படியே என்ன கோபம் வரும்? இல்லடா, நீ சிரிச்ச முகமா தான் இருக்க. உனக்கு கோபம் வந்தா நீ என்ன பண்ணுவேங்க? வராதுன்ற. இல்லடா, இப்ப கோபம் வந்துருச்சு. வராது பார்த்து தெரியலையா? இல்ல, உனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்? பேசிருக்கலாம் வராதுன்றல. கோபம் வந்தா இப்பதான் வராதுன்னா கடைசியில வராதேன்டி நீ. வரலையா? அப்புறம் இப்ப வந்துருச்சு. அது வரல. இப்ப வந்துச்சுலடா. வராது. இப்ப வந்துச்சுல. வேலையை பாக்குறேன். நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், சும்மா இருக்கிறவன கோவப்படுத்துறது, சண்டைக்கு இழுக்கிறது, அவனை கடைசியில் ஒரு குற்றவாளி ஆக்குறது. ஒருவன்ட கோபத்தை தூண்டி அவனை கொந்தளிக்க வச்சு அவனாலே அவனுக்கு அறியாமல் தீய வார்த்தைகளை பேச வைக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்படி உங்களை யாரு இவ்வாறு கோபப்படுத்துவார்களானால், உங்களை ஒரு குற்றவாளி ஆக்க விரும்புவார்களானால், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் ஒரே ஒரு தண்டனை நீங்கள் மௌனமாக இருப்பதுதான்.